இஸ்லாம் முதலாக இந்தியாவில் கால் பதித்த இடம் கொடுங்கல்லூர், மலையாளத்துல கேரளாவில் உள்ள இடம். தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் மற்ற முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. நாங்க தமிழ் முஸ்லீம், நாங்க கேரள முஸ்லீம், நாங்க பங்காளி முஸ்லீம், நாங்க பஞ்சாபி முஸ்லீம், நாங்கள் அந்த முஸ்லீம், இந்த முஸ்லீம் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் ஒரு சகோதரத்திற்கு உள்ள அடங்கியவர்கள் என்பதற்காக அவர்களுக்கும் அவர் போய் சேர வேண்டும் என்று அந்த உறுதியோட அவர்களும் செயல்படுவார்கள் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றேன். தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, அரபுலில் மட்டுமல்ல, வேறு எந்த மொழியாக இருந்தாலும் மலாய் மொழியிலும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் அவர்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நாட்டிற்காக உள்ள ஒரு புது சொத்தாக நாம் எண்ணிக்கொண்டு அதற்கான ஒரு வழியை நாம் அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை இங்கே நாம் வைக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி என்னை வாழ்த்துரை கொடுக்குமாறு பணித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வந்திருந்த எல்லோரையும் வரவேற்று சிம்ஸுடைய தலைவர் கனி அவர்கள் வரவேற்று பேசினார்கள். அதற்கு அடுத்தபடியாக தத்தோ ஜமால் கான், தத்தோ ஜவஹர் அலி, தத்தோ வீரா ஷாவுல் ஹமீத் அவர்களும் உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்னுடைய பார்வையில் தத்தோ சிராஜுதீன் அவர்கள் அழைத்து இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே உறுதியாக இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நான் அவர்களுக்கு மறுமொழி பதில் கொடுத்திருந்தேன். கொடுத்ததற்கான காரணம் அவர்கள் PhD வாங்கிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல. PhD எப்படி எப்படி எல்லாமோ அவர்கள் பல பேர்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி நம்ம தர்க்கம் பண்ண வேண்டியது, பேச வேண்டியது. ஆனால் ஒரு ஆலிம், நம்ம சமுதாயத்துல ஒரு ஆலிம், ஒரு உஸ்தாஸ் அப்படின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினோம் என்றால் அவர்கள் மதரசாவில் கல்வி கற்றிருக்கின்றார்கள், சனது வாங்கி இருப்பார்கள், இஜாசா வாங்கி இருப்பார்கள், பொழைப்பை தேடி அங்கே இங்கே சென்று இமாமத்துகளும் செய்வார்கள் என்ற தோற்றம் நிறைய இருக்கிறது. அது மறுக்க முடியாது. அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது, அப்படிதான் இருந்து வந்தது. ஆனால் இந்த மாதிரியான தோற்றத்தை மாற்றி அமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டதோ என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பவர்கள் டாக்டர் சாயித் இப்ராஹிம் அவர்கள். இவர்கள் ஒன்றும் எதுவும் புதுமையை கொண்டு வரவில்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, இவர்கள் ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கின்றார்களா என்று. 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாட்டில் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் நாமும் உடன்பட்டிருக்கின்றோம் என்பதை உறுதியாக அடித்து நம்மால் கூற முடியும். அப்போது வந்தவர்கள் பிழைப்பை தேடியோ வேற எதையை தேடியுமே வந்தவர்கள் அல்ல. அவர்கள் கையில் இருந்தது தீன், ஈமான், அறிவு. அந்த ஆற்றல்களை கையில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டிற்கும் இந்த வட்டாரத்திற்கும் அவர்கள் வந்தார்கள். அந்த வந்தவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், தாங்கள் பெற்ற அந்த மொழி உடைய அடையாளத்தை வைத்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணவில்லை. எங்கு சென்றார்களோ அவர்களுடைய மொழி ஆற்றலை உள்வாங்கி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பார்க்க போகும் பொழுது ஹாஃபிஸ் சாயித் இப்ராஹிம் அவர்களை பற்றி, பின்னணியை பற்றி நிறைய கூறியிருந்தார்கள். ஆகவே நான் திரும்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் பிறந்த ஊர், ஆரம்ப கல்வியை படித்த இடம் காயல்பட்டினம் என்று சொன்னார்கள்.
இந்த காயல்பட்டினத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன உறவு என்பதை நம்பிக்கையின் மூலமாக நாங்கள் தேடி அடைந்தோம். பிதாவுல்லா அங்க இருக்கிறாரு, அங்க போய் வீடியோ எடுத்து கொண்டு வந்து சேர்த்தோம். கொடுங்கலூர் என்ற ஊரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இஸ்லாம் முதலாக இந்தியாவில் கால் பதித்த இடம் கொடுங்கலூர், மலையாளத்துல கேரளாவில் உள்ள இடம். அதற்கு அடுத்தபடியாக கீழக்கரையிலும் அவர்கள் தடையப்படுத்தார்கள். அதே போல் காயல்பட்டினத்திற்கும் வந்தார்கள். மறைக்காயர்கள் என்று சொல்லும் அந்த வழியில் வந்து காயல்பட்டினம். ஆனால் காயல்பட்டினத்திற்கு இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே காயல்பட்டினத்தை காஹிரா என்ற நகர் என்று அழைத்தார்கள். காஹிரா என்றால் கைரோ. கைரோவிற்கும் தமிழகத்திற்கும் என்ன உறவு தேடி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சரித்திரத்திற்கு அவங்க கொண்டு போக விரும்பல. ஏன்னா அவங்கள பத்தி பேச போகும்போது காயல்பட்டினம் உள்ள வந்துச்சுனாக்கா அந்த காயல்பட்டினத்தோடு சேர்ந்து வளர்ந்து அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் காயல்பட்டினத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக ஹாபிஸ்கள் இருக்கக்கூடிய ஊர் ஒன்று இருந்தால் அது காயல்பட்டினமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய பாரம்பரியம் அவ்வளவு ஆழமாக அங்கே பதிந்திருந்தது. அந்த மரபுல வந்த ஹாஃபிஸ் அவர்கள் இங்க வந்தாங்க, அங்கத்தான்ல பதவி வாய்ச்சாங்க. அப்புறம் அங்க இருந்து யுஐஏ என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை சென்றார்கள். மாஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை வாங்கினார்கள். பிஹெச்டியும் வாங்கி கொண்டு விட்டார்கள். இது ஒருவருடைய ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் ஆலிம் ஒருவர் இந்த மாதிரியான பட்டங்களை கூடுதலாக வாங்கிக் கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து உலக இஸ்லாமிய கல்வி வாரிய உலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துக்கு வந்து பட்டம் வாங்கியிருக்கிறார் என்றால் ஆலிம்களுக்கும் இவர் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனால் நீங்கள் என்ன சனது வாங்கி இருக்கின்றீர்களோ அந்த சனதோடு நின்று விடாதீர்கள். அதற்கு உயர்வாகவும் நீங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த உறுதியான ஆலிம்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகின்றார்கள். ஹிஷாமுடீன் அவர்கள் உதவி தலைவராக பள்ளிவாசலில் இருக்கின்றார்கள். பெரிய பள்ளியில அவர்கள் மூலமாகவும் ஹாஜா மூலமாகவும் அவர்களை நியமனம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்ல போகும் பொழுது இது ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெருமைதான். பெரிய பள்ளி, மலேசியாவிலே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பள்ளியாக நாங்கள் இருந்து வந்தவங்க சண்டைக்கு வராதிங்க, கவிதாரத்திலே தாங்க முன்மாதிரி அப்படின்னு சொல்ல வந்துருவாங்க. ஆகினாலும் இதுதான் மஸ்ஜித் இந்தியா என்று தலைநகரில் உள்ள இந்த பள்ளியில் அவர்கள் இமாமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வட்டத்திற்குள்ளாரையே அவர்களை அமுக்கி விடாதீர்கள். என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பின்புலம், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், இந்த ஆற்றல் எல்லாம் மலேசியா பூராவாக நமது தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் மற்ற முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் தமிழ் முஸ்லீம், நாங்கள் கேரள முஸ்லீம், நாங்கள் பங்காளி முஸ்லீம், நாங்கள் பஞ்சாபி முஸ்லீம், நாங்கள் அந்த முஸ்லீம், இந்த முஸ்லீம் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் ஒரு சகோதரத்திற்கு உள்ள அடங்கியவர்கள் என்பதற்காக அவர்களுக்கும் அவர் போய் சேர வேண்டும் என்ற அந்த உறுதியோட அவர்களும் செயல்படுவார்கள் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றேன். அதே சமயத்துல இப்ப ஆலிம்கள் இந்தியாவுல பட்டம் பெற்று பரிச்சயம் பெற்று வந்தவர்கள்ட்ட வந்து என்ன சிறப்பு இருக்கும் அப்படின்னாக்கா, ஒண்ணு அவங்க தமிழர்களாக இருந்தார்கள்னாக்கா தமிழ் மொழி நன்றாக சரளமாக அவர்களுக்கு வந்துவிடும். மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். குருமார்கள், இந்துக்களுடைய கோயில்களில் இருக்கக்கூடிய குருமார்கள் கூட உங்கள் ஆலிம்கள் வந்து இவ்வளவு சுத்தமாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் தமிழை பேசுகின்றார்கள் என்று கேட்பார்கள். அதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. என்றால் அரபை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு காரியம் பண்ணல அப்படின்னு சொல்ல போகும்போது அரபு மொழியிலும் அவர்கள் தேர்ச்சி பெற்று இருக்கின்றார்கள், அரபையும் சரளமாக பேசுகின்றார்கள் அப்படின்னு.
ஜவஹர் அலி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆலிம்களுக்கு விசா எடுக்க போகும் பொழுது அவர்கள் பேசி அந்த ஒரு இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய அந்த பரீட்சையை வச்சு கொண்டிருக்க போகும் பொழுது உங்களுக்கு அரபு கான்வர்சேஷன் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். இவர்களும் சரளமாக பேசிவிட்டால் பரவாயில்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், உங்களுக்கு விசா தருகின்றோம் என்று முன்னாலேயே எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழும் சரி மற்ற மொழியாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஆங்கிலத்தில் புலமை உள்ள ஆலிம்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். இதை குறையா நான் சொல்லல. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமைகளை வைத்து அவர்கள் சேவை செய்யப்படுவார்கள். ஆனால் அப்படி ஒருவர் தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, அரபுலில் மட்டுமல்ல, வேறு எந்த மொழியாக இருந்தாலும் மலாய் மொழியிலும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் அவர்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நாட்டிற்காக உள்ள ஒரு புது சொத்தாக நாம் எண்ணிக்கொண்டு அதற்கான ஒரு வழியை நாம் அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை இங்கே நாம் வைக்கின்றேன். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நிறைய நான் பேச விரும்பல, ஏன்னா விஷயம் வேகமாக இருக்கிறது. ஒரு பேரை மட்டும் நான் சொல்லி கேட்கிறேன். ஷேக் நூருடீன் அல் ரானிரி அப்படிங்கிற பெயரை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? நூருடீன் அல் ரானிரி நிஷாத் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் ஃபரிஷ் நூர் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துல ஷேக் நூருடீன் அல் ரானிரி, ஷேக் நூருடீன் அல் ரானிரியை பற்றி மலாய் வம்ச வழியில வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு மலாய்க்காரர் அப்படின்னு. ஏன்னா அவர் மலாய் மொழியில இயற்றிய அந்த மாதிரியான பெரிய பெரிய உருவாக்கங்கள், அவர் இயற்றிய உருவாக்கங்கள் நிறைய பதிந்திருக்கின்றன. ஆனால் குஜராத்தில் உள்ள ரஞ்சிரி என்ற ஊரில் பிறந்தவர் மலாயாவிற்கு வந்து மலாய் மொழியை கற்றி மலாய்க்காரர்கள் நாம் சொல்ல போகும்போது மலாயாவில் உள்ள மலாய்க்காரர்கள் மட்டுமல்ல, இந்தோனேஷியா, ஜாவா, சுமாத்ரா எல்லாம் அந்த பகுதியில் இருந்து, அது ஒரு பெரிய விஷயம். நான் என்ன ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த மாதிரியான சிறப்பு மிக்க சமுதாயத்தில் இருந்து இந்திய உறவோடு நம்ம இருந்தவதோட இவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள ஒரு சிறப்பு ஹாஃபிஸ், அவர்களுக்கு சையத் என்ற அந்த அடைமொழி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப பின்னணியில இருக்கிறவங்களுக்கு சையத் என்ற வார்த்தை இருக்கின்றது. அதோட இப்ராஹிம் நபியுடைய பேரும் அவர்களுக்கு அடங்கி இருக்கின்றது என்று பார்க்க போகும் பொழுது பல சிறப்புகளுக்கு அவர்கள் உடையவர்கள் என்பதை பெருமையாக சொல்லிக்கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்ததற்காக நான் உங்களை பாராட்டி, மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கடைசியில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்ன விஷயத்துல இருந்து நம்ம சமுதாயத்தினுடைய வரலாறு பேச்சு வாக்குல அங்கங்கே நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். ஆனா உருவாக்கத்துல அது தடயம் சரியாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகின்றது. அதற்கான ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு உங்கள் கையில் வரப்போகும் பொழுது உங்கள் கையிலே, உங்கள் கடைகளிலே, உங்கள் இல்லங்களிலே, உங்கள் ஊர்களிலே ஏதாவது அந்த மாதிரி தடயங்கள் இருந்தால் அதை எங்களுக்கு அனுப்பி வைத்து அதையும் இந்த உருவாக்கத்தில் சேர்த்து கொண்டு நம் சமுதாயத்தினுடைய அந்த 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 வரவு எவ்வாறு இருந்தது என்ற ஒரு ஒரு அமைப்பையும் நாம் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கு திடமான ஒரு நம்பிக்கையோடு இந்த முயற்சி எடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் குறிப்பாக தவறாக நீங்க எண்ணக்கூடாது, இந்திய அடையாளம் உள்ள எதையும் இந்த நாட்டில் நம்ம சேர்த்து கொள்ள கூடாது என்ற மனப்பான்மையில் சில பேர்கள் இருக்கின்றார்கள். இந்திய அடையாளம் கொண்ட, அப்ப அந்த இந்திய அடையாளம் கொண்டதுல இந்திய முஸ்லிம்களும் உட்பட்டிருப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம் அங்க கொண்டிருக்கின்றது. ஆகையினால நம்மளுடைய சிறப்புகளை நாமே எடுத்து கூறாமல்
மறைத்து விட்டால், மறைந்து போனால் நாம் சமுதாயம் ஈடுபடாது என்று கூறிக்கொண்டே இந்த வாய்ப்பளித்த ஏற்பாட்டர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, நமது டாக்டர் சயீத் இப்ராஹிம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் கல்வி வாரியத்தின் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டு விடைபெறுகின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.